அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகளை நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, தான் புள்ள இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைய தமிழ் மீடியத்தில் மாற்றி சேர்த்துருக்காங்க. சேர்த்த உடனே அந்த ஸ்கூலில் நல்ல பாடம் சொல்லி கொடுத்ததுனால அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரியாணி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தின் சார்பாக. ஏன்னாக்கா அந்த ஸ்கூல் நல்ல ஒரு ஸ்கூலு. ஏன்னா நல்ல டீச்சிங் பண்ணுறாங்க, நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சுருக்கிறதுனால அவங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பிரியாணி கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கனாக்கா, அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் வெளியில் காசு கொடுத்து படிக்கும்போது அதிகமான காசு கொடுத்து படிக்க வச்சுருக்காங்க. அப்போ படிப்பே ஏறலையா, ஒன்றுமே வரலையா. இப்போ இந்த ஸ்கூலில் சேர்த்தது பிறகு நல்லா இங்கிலீஷ் படிக்கிறானா, நல்லா எழுதுகிறானா, என்ன நல்லா படிக்கிறானா, நல்லா டீசெண்டாக இருக்கானா. அதனால் அந்த குடும்பம் அந்த ஸ்கூலுக்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. டீச்சர்லேருந்து எல்லாருக்கும் அந்த குடும்பமே நின்று சாப்பாடு கொடுக்குது பாருங்கள். நம்ம என்ன செய்யலான்ட்டாக்கா, இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இவரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாராட்டுங்க. இந்த மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்து நல்ல பேர் வாங்கிறது, நல்லா படிக்கிறது, இங்கிலீஷில் நல்லா படிக்கிறது, நல்ல கோச்சிங் கிடைக்கிறதுலாம் ஏதோ ஒரு ஸ்கூலில் தான் நடக்குது. எல்லா தமிழ் மீடியமும் இங்கிலீஷில் நல்ல கோச்சிங் கொடுத்தாங்கனாக்கா இங்கிலீஷ் மீடியத்தை விட்டுட்டு தமிழ் மீடியத்திலே சேர்த்துருவாங்க. கவர்மெண்ட்டு ஸ்கூல்லேயே சேர்த்து பிள்ளைங்கன்னா நல்லபடியாக படிக்க வைப்பாங்க. எத்தனையோ தாய்மார்கள் இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குங்கிறதுக்காகவே இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நல்ல டீச்சிங் கொடுத்தா அதெல்லாம் சரியாயிடும். இலவச கல்வி